இந்த மலையோட உச்சியில் இருக்கிற அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். நந்தி சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. கோடிக்கணக்கான பேருக்கு உங்கள் கையால் சமைச்சு கொடுத்துருக்கீங்க. இந்த உச்சிக்கு தான் நம்ம போகணும். எதுக்கு இரவு நேரத்தில் ஏற அனுமதிக்கலைன்றத இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு கிணறா இல்லை எதுவும் கீழேருந்து மன்னர்களோ அரசர்களோ அவங்க தனியாக வரத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழியான்னு தெரியலை. இந்த பர்வத மலைக்கு மேலே கோட்டை சுவர் போன்ற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் ஒரு கல்வெட்டும் இருக்குது. 18 சித்தர்கள் இருக்காங்க. இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம்னே சொல்லலாம். எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஏறி பார்க்க வேண்டிய ஒரு மலைனா அது பர்வத மலை தான். நம்ம இந்த மலைக்கான பூஜை ஜாமான்களை கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. என்ட்ரன்ஸ் உள்ளே வரப்பே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. உள்ளே வந்தோடனே ஒரு சிறிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துட்டு தான் காட்டு வழி பாதையாக நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4560 அடி உயரம் கொண்ட பர்வத மலை தான் இன்றைக்கி நம்ம ஏற போகிறோம். வாங்க, ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும். வாங்க ஏறலாம். யானை எங்கேயும் போயிடாது, இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். நேற்று நல்ல மழை. நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை. தண்ணியெல்லாம் நிறைய ஓடுது. அங்கே வர அந்த மலையோட உச்சியில் இருக்கிற அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு வழி போன்ற ஒரு பாதையாக தான் இங்கே இருக்குது. இங்கே ஒரு திரிசூலம் இருக்குது. மலை வெள்ள அபாய எச்சரிக்கை போர்டு போட்டிருக்காங்க. முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்நேரமும் ஏறலாம். இரவு பகல்னு பார்க்காம எந்த நேரம் வேணாலும் மலை ஏறலாம். ஆனால் இப்போ பாதுகாப்பு கருதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ யாரையும் விடுறதில்ல.
மதியானம் 3 மணிக்கு மேலே மலை ஏற அனுமதி இல்லை. இந்த இடத்துல பாருங்க, ஒரு கல்லில் நந்தி சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்க, போகிற வழியில் பாதையோரமாகவே இருக்கு பாருங்க. இங்கே ஒரு கோயில் இருக்கு. அண்ணா இது என்ன சாமிண்ணா? வீரபத்ரர். ஆனால் பொதுவாக சிவனுக்கு முன்னாடி தான் நந்தி சிற்பம் வச்சுருப்பாங்க. இங்கே இந்த சிற்பம் இருக்குண்ணா. அவரோட உருவம் ஐயா வந்துட்டேங்கய்யா. பொதுவாக சிவனுக்கு முன்னாடி தான் நந்தியோடைய சிற்பம் வந்து அமைக்கிறது வழக்கம். இங்கே வீரபத்ரர் அவருடைய மறு உருவமாக கருதப்படுறவர் தான் வீரபத்ர சுவாமி தானே. சிவனுடைய மறு உருவமாக கருதப்படுறவர் தான் வீரபத்ர சுவாமி. அவருடைய எதிர்ப்புறமாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான நந்தி சிற்பம் வந்து இருக்குது. இந்த நந்தி சிற்பம் சிவனுக்கு முன்னாடி தான் வந்து நந்தியோடைய சிற்பம் வந்து பல இடங்களில் பார்த்துருப்போம். இங்கே வீரபத்ர சுவாமிக்கு முன்னாடி நந்தியோடைய சிற்பம் இருக்குது. நல்லா இருக்கு. அப்பா இன்னைக்கு கஞ்சி சாதம் நல்லா மிளகு, சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. உணவு தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு போகக்கூடாது. அவங்க காலையிலேயே வந்து மலை ஏற்றத்துக்கு தகுந்த உணவாகவே இங்கே வழங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நல்லா இருக்கு. நம்ம இதை சாப்பிட்டுட்டு பொறுமையாக நம்ம மலை ஏறுவோம், ஐயனை தரிசிப்போம். வாங்க.
இங்கே குரங்குகள் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், கேமரா வச்சுருக்காங்க. கேமராவெலாம் அது ஒயர்லலாம் எப்படி ஏறிட்டு இருக்கு. பார்த்து கவனமாக தான் பொருட்கள், உங்களோட உடைமைகளை பத்திரமா எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே குரங்குகள் அதிகமாக இருக்குது. எதை வேணாலும் எடுத்துகிட்டு போயிடும். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் பக்கத்தில் அன்னதானம் கூட இருந்தது. நம்ம சாப்பிட்டோம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் சுமார் ஒரு 25 ஆண்டுகளாக வந்து ஐயா இருந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. ஐயா, நீங்கள் 25 ஆண்டுகளில் எத்தனை பேருங்களை ஐயா பார்த்துருப்பீங்க? கோடிக்கணக்கில் போயிருக்காங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான பேருக்கு உங்கள் கையால் சமைச்சு கொடுத்துருக்கீங்க. அது பார்த்துங்க. உண்மையிலேயே வந்து சொல்லப்போனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு வரங்க. ஏன்னா சிவனை தேடி வர ஒவ்வொரு மக்களுக்கும் தன் கரங்களால் வந்து உணவு பரிமாறப்படுறதுன்றதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுதான் வந்து ஐயா செஞ்சிட்டு இருக்காங்க. ஐயா, அந்த மலை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிங்க இருந்தது? 25 முன்னாடி கூட்டம் இல்லை. இது ஆமாலாம், கூட்டம்லாம் கிடையாது. அர்ப்பீஸ் மாதம் அன்னதாசம் இருக்குது, பங்குனி மாதம் இருக்குது. அது போச்சுன்னா கார்த்திகை 3 மாதம் தான் போவாங்க. ஒரு 100 பேர் போவாங்க. இப்போ ஒரு 25 வருஷமா கணக்கில் மாறாங்க. பக்தர்களால் கொடுக்கப்படுற நிதி தொகையை வச்சு தான் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இப்போ அந்த அன்னதானத்துக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணலாம். அவர்களுடைய நேரடியான தொடர்பு எண்ணை நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அவங்களுக்கே நேரடியாக தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யலாம். பல பக்தர்கள் இன்னைக்கு தான் வந்து இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. ஆனால் பௌர்ணமி அன்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து சாமியை தரிசிக்க வரப்ப வெறி வயிற்றோட போகாமல் அப்படியே சாப்பிட்டுட்டு மலை ஏறணுன்றதுக்காக தான் அன்னதானம் நடக்குது. நிச்சயம் நல்லது நடக்கும். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. ஒரு கிணறு இருக்குது, ரொம்ப ஆழமான ஒரு கிணறு. அதே போல் வனதுர்க்கை அம்மன்ட்டு ஒரு கோயில் இருக்குது பாருங்க. மிகப்பெரிய ஒரு சிவன். கடவுளை கும்பிடுவோம். ஆண்டவன் பிள்ளை சீக்கிரமாக அவர் உத்தரவு போடுவது அவர் கிட்ட வந்து 33 கோடி தெய்வமும் உனக்கு காவலாக நல்ல தேசம். ஸ்ரீராமன் ஓம் நமோ நாராயண. சிவங்கிட்ட வந்திருக்கிறேன். ஹரிராமன் ஆண்டவன் எல்லாத்திலையும் வெற்றி பண்ண கண்டிப்பா. இப்போ நம்ம மலை ஏறுறதுக்கு இடத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா தான் நம்ம இந்த மலை ஏறுற இடத்துக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம். அதாவது மலை ஏற்ற பாதை கிட்ட வந்தாச்சு. ரொம்பவும் சவாலான ஒரு மலையாக தான் இது இருக்கும். ஏன்னா செங்குத்தலாக இருக்கும். நம்ம பார்த்து கவனமாக தான் போகணும். இங்கே குரங்குகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் உடைமைகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பத்திரமா வாங்க.
பொறுமையாக ஏறி போவோம். வாங்க போகலாம். ஹாய். இருந்த ஓடையில் அருமையாக குளிச்சாச்சு. குளிச்சுட்டு ரொம்பவும் டயர்டாக இருந்தது, சோர்வாக இருந்தது. குளித்தோன்னே நம்மளுக்கு சோர்வெல்லாம் நீங்கியாச்சு. நேராக மலைக்கு மேலே உள்ள ஐயனை பேசிப்போம். வாங்க போகலாம். படியிலேயே தண்ணி வருது. அந்த உச்சிக்கு தான் நம்ம போகணும். ஒரு 500 படி தாண்டிட்டோம். சரியா ஒரு 700 படிகள் தாண்டியாச்சு. 1250 படிகள் தாண்டினதுக்கப்புறம் மலைக்கு மேலே ஏறணும். போவாங்க. பாதை நல்லா அமைச்சிருக்காங்க, அதனால நல்லா இருக்கு, சுலபமாக ஏற முடியுது. சரியா 1050 படிகளை தாண்டிட்டோம். இன்னொரு 200 படிகள் தான். அதுக்கப்புறம் மலைக்கு மேலே தான் ஏறணும். நாங்கள் போ 1000 படிகள் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா படிகள் செங்குத்தலாக ஏற ஆரம்பிக்குது. கம்பளி பூச்சி வருங்க. சரியா ஒரு 1263 படிகள் தாண்டினோடனே இந்த பாதை நிறைவுறுது. அதுக்கப்புறம் கரடு முரடான பாதையில் தான் ஏறுற மாதிரி இருக்கு. அங்கே போ.
ரொம்ப சவால் தான். கொஞ்ச தூரத்தில் ஒரு சிவலிங்கம் மட்டும் இருக்குது. இதெல்லாம் தற்காலத்தில் அமைக்கப்பட்ட சிவலிங்கம். இதோட வடிவமைப்பை பார்த்தாலே தெரியும். நம்மளால் முடிஞ்ச மேலே கொஞ்சம் தூசியாக இருந்துச்சா நம்மளால் முடிஞ்ச பூஜைகளை செஞ்சுட்டு நம்ம போவோம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சவாலாகவே இருக்க போகுது. இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க செங்குத்தலாக தான் ஏறுற மாதிரி இருக்கும். பாறைகள் மேலே பார்த்து மிக மிக கவனமாக தான் இதில் ஏறணும். நேற்று வேறு மழை பெய்திருக்கு, கவனமாக தான் ஏறணும். அங்கே போவோம். முக்கால்வாசி தூரம் ஏறியாச்சு. மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப கரடு முரடான ஒரு பாதை தான், ஆபத்தான ஒரு வழிப்பாதை தான். பார்த்து கவனமாக தான் வரணும். அதுவும் இல்லாமல் இங்கே குரங்குகள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம உடைமைகளை அதுவாக பயப்படாமல் வந்து பிடுங்கிக்குது. கையில் ஏதாவது குச்சி எடுத்துகிட்டு வாங்க. மேலே போவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். மொத்தம் 2 வழி இருக்குது. ஒன்று நம்ம இப்போ ஏறி வந்த வீரபத்திர சாமி கோயில், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கடலாடி வழியாகவும் வரலாம். இன்னொரு வழி இருக்குது, 2 வழி இருக்குது. நம்ம வந்து வீரபத்திர சுவாமி கோயில் வழியால் தான் ஏறி வரோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, போவாங்க. இதுக்கு மேலே இங்கே வருங்க,
ஒரு ஆட்டுக்கல் இருக்கு பாருங்க. ஒரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கைப்பிடி அமைத்த இரும்பு கைப்பிடி அமைத்திருக்காங்க. அப்புறம் மேலே போகணும். இவர் இதுதான் கொஞ்சம் சவாலான ஒரு பாதைனா இந்த பாதை தான். ரொம்பவும் செங்குத்தலாக ஏறும். ஈசனே, இதோட இந்த கம்பி பாதை வந்து முடிவடையுதுங்க. இதுக்கப்புறம் கடப்பாறை பாதை, அது இதை விட ரொம்பவும் சவாலாக இருக்கும். வாங்க போவோம். இங்கே வருங்க, சுற்று வட்டாரத்தையே இங்கேருந்து பார்க்க முடியுதுங்க. ஒரு வியூ பாயிண்டாக இருக்கு. இந்த இடத்துல மலைக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கத்தை அமைச்சிருக்காங்க. இங்கே வருங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. என்னோட வியூ பாயிண்ட்டே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த மலைகளும் வானமும் அவ்வளோ அழகாக தெரியுது. வெள்ளையங்கிரியில் எப்படி நம்ம ஒவ்வொரு மலையாக நம்ம கடந்து போகிறப்ப ஒவ்வொரு சவால்களை சந்திக்கணுமோ, அதே மாதிரி தான் இந்த பர்வத மலையிலையும் முதல்ல வந்து படிக்கட்டில் ஏறி, அதுக்கப்புறம் மலை மேலே ஏறி, அப்புறம் கம்பி பாதை, அப்புறம் கடப்பாறை பாதை, இப்படி தான் நம்ம ஒவ்வொரு மலையாக தான் ஏறுற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், வாங்க போவோம். அப்பா, இதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் ஏறி வந்த மலையெல்லாம் சவால் கிடையாது. இதுக்கப்புறம் ஏற போகிறோம் பாருங்க, அதுதான் சவால். பாருங்க, அந்த உச்சியில் தான் ஏற போகிறோம். வாங்க போ. ஏறுங்க, ஒரு மரத்தில் எவ்வளோ குப்பை.
அப்பா இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க கம்பியால் அமைக்கப்பட்ட படியில் தான் ஏறணும். ரொம்ப சவாலாக இருக்கும். அங்கே போவோம். இதுக்கப்புறம் தான் செங்குத்தலாக ஏறணும். நம்ம இதை ஏறுறதே இப்படி நம்மளுக்கு மூச்சு வாங்குதுன்னா இந்த படிக்கட்டுகளை அமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. கண்டிப்பாக மேலே வரையும் ஏறணும். இரும்பு கம்பியிலே அமைச்சிருக்காங்க. ஏறுவோம் வாங்க. இனிமேல் இந்த இரும்பு கம்பி மேலே தான் ஏறுற மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் நம்ம எந்த ஒரு பொருளும் இல்லாமல் எந்த ஒரு பூஜை ஜாமான்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம். பேகு கூட எடுத்துகிட்டு வரல. அதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஏறுறதுக்கு கடினமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வேலை பார்த்துருக்காங்க. மக்கள் வந்து மேலே ஏறணுன்றதுக்காக, பாதுகாப்பாக மக்கள் மேலே ஏறணுன்றதுக்காக அவ்வளோ ஆபத்தையும் மீறி இந்த பணிகளை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அதில் ஏறுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றிகளை சொல்லிட்டு தான் நம்ம மேலே ஏறணும். நன்றிகள். வாங்க மேலே ஏறுவோம். கண்டிப்பாக இந்த படிக்கட்டுகளை அமைத்த அனைவருக்கும் அவங்க பொற்பாதம் வணங்குறேன். என்ன காரணம்னா ரொம்ப கடினங்க. இதெல்லாம் செங்குத்தலான பாதை. எதுக்கு இரவு நேரத்தில் ஏற அனுமதிக்கலைன்றத இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். இதற்கப்புறமா பாறையிலேயே ஆன படிக்கட்டுகள் இருக்கு. அதில் தான் ஏறிட்டுருக்கோம். இங்கே வரும் எந்த பார்த்தா சுற்று வட்டாரமே தெரியுது. அருமையாக இருக்குங்க. ஒரு 4000 அடிக்கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஆனால் அற்புதமான ஒரு மலை ஏற்றம்னா அது இந்த பர்வத மலை தான். ஏறி பார்த்த எல்லோருக்கும் தெரியும். அவ்வளோ இயற்கை சூழலில் மேலே ஏற 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 வழிகள்லாம் மறந்து போயிடுதுங்க. உலகமே மறந்துருச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஏந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. வேலை வருதுண்ணா. பர்வத மலைக்கு மேலே இங்கே ஒரு சுரங்கம் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. படிக்கட்டுகள் கீழே போகுது. இன்னைக்கு அதை ஒளி வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க. பாருங்க. இந்த பாதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாறை பாதை என்ன அழைக்கப்படுற இந்த பாதை. இந்த கோட்டை சுவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த 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 சுவர்லாம் தற்போது வந்து
ரொம்பவும் சிதலம் அடைஞ்சுதாங்க காணப்படுது. எப்போ வேணாலும் இடிந்து யார் மேலே வேணாலும் விழுந்துடலான்ற நிலையில தான் இருக்கு. 15 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையில பெரிய ஒரு பாறை வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. இப்போ அதை அகற்றும் பணியை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்பவும் அற்புதமான இந்த இது வந்து சீரமைக்கப்படணும்னே விரும்பிக்கிறோம். ஏன்னா இதற்கு மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மரம் முளைத்து இந்த கட்டிடத்தை 2 பிளந்துட்டு இருக்கு. மிக விரைவில் இதை சீரமைப்பு பணி தொடங்குவாங்கன்னு நம்புகிறோம். மிக விரைவில் சீரமைக்கப்படும்ன்ற நம்பிக்கையில் தான் இந்த காணொலியை பதிவு பண்ணுறோம். அதே நடக்கும். வாங்க கோயிலுக்கு போவோம். வாங்க. வெறும் சின்ன சுத்தியில் மட்டும் ஒரு துளை மாதிரி இட்டு விளக்குறாங்க. இங்கே வருங்க. இங்கே ஒரு கட்டமைப்பே இருக்குங்க பர்வதமலைக்கு பக்கத்தில். இங்கே பாருங்க. வாவ், இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, செங்கக்கல்லால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இடங்க. அது பர்வதமலையில தான் இந்த இடம் இருக்கு. ஒரு கிணறு போன்ற அமைப்பு. இங்கே பாருங்க, முழுக்க முழுக்க செங்கல்ல பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. பர்வதமலை சரியா அந்த கோயில் மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி இடதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுரங்கம் போன்ற அமைப்பு வந்து செங்கக்கல்லையே வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ரொம்ப பழமையானது. படிக்கட்டுலாம் அமைச்சு ஒரு சுரங்கம் மாதிரி கீழே போகுது. என்ன பயன்பாட்டுக்கு இது வந்து ஏற்படுத்தினாங்கன்னு தெரில. இது ஒரு கிணறா இல்லை எதுவும் கீழேருந்து மன்னர்களோ அரசர்களோ அவங்க தனியாக வரத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழியான்னு தெரியல. எப்படி இருக்கு பாருங்க. வெறும் செங்கக்கல்லை மட்டுமே பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒரு அற்புதமான இடங்க. இந்த இடத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்த பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. செங்கக்கல், அவ்வளோ செங்கக்கல், சின்ன சின்ன ஒட்டுக்கல்னு சொல்லப்படுற சின்ன சின்ன ஒட்டுக்கல்ல அவ்வளோ கீழே இருந்து எவ்வளவு மேலே எடுத்துட்டு வந்து கட்டியிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்குறப்பே நம்மளுக்கு வியப்பாகவே இருக்கு. ஆனால் இந்த இடம் ஏதோ ஒரு முக்கியமான பயன்பாட்டுக்கு தான் இருந்திருக்குங்க. இன்னைக்கு குப்பை குளமாக தான் இருக்கு. இந்த பர்வதமலைக்கு மேலே கோட்டை சுவர் போன்ற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க அன்றைய காலகட்டத்தில். அதுக்கான தடயங்களை இங்கே பார்க்க முடியும். நீங்கள் நேராக பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கு பாருங்க. அதே மாதிரி அந்த மூலையில் அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு புடைப்பு சிற்பமும் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைப்பு செய்யப்பட்ட ஒரு கல்வெட்டும் இருக்கு. மங்களம் இருக்குன்ட்டு ஆரம்பிச்சிருக்கு. வந்துச்சு. வந்துட்டோம். ஐயா வந்தாச்சுங்க.
பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க. பதினெட்டு சித்தர்களுக்குன்னு இங்கே அவங்களோட நட்சத்திரம், அவங்களோட பெயர், அவங்களுடைய ஆயுட்காலம் முதற்கொண்டும் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய சிற்பங்களை சிவலிங்கத்தை சுற்றி அமைச்சிருக்காங்க. சிவன் ஐயா ஐயாட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட 4600 அடி உயரம் கொண்ட பர்வத மலைக்கு தான் நம்ம ஏறி வந்திருப்போம். கடினமான பாறைகள்லாம் தாண்டி மேலே வந்து ஐயனை நம்ம கைகளால் பூஜை செய்ததில் ரொம்பவும் மன மகிழ்வாகவும் ஆத்ம நிம்மதியாகவும் இருக்குது. ரசித்து நம்ம கையால் பூஜை பண்ணுறதுன்றது ஒரு அற்புதமான இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம்னே சொல்லலாம். எத்தனை பேருக்கு கிடைக்கும் நமக்கு தெரியாது. நிச்சயம் நல்லதே நடக்கட்டும். இது போன்ற பல விடயங்கள் நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் நம்ம தெரியப்படுத்துவோம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஏறி பார்க்க வேண்டிய ஒரு மலைனா அது பர்வத மலை தான். ரொம்ப சவாலான ஒரு மலைன்னே சொல்லலாம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் நம்ம சந்திப்போம். நன்றி. வாழ்க தமிழ்.